Hi guys, last video la நம்ம elif பத்தி பார்த்திருந்தோம். next video la உங்களுக்கு nested if upload பண்றேன் அப்படினு சொல்லிருந்தேன். இன்னைக்கு நான் nested if பத்தி உங்களுக்கு explain பண்றேன். இப்போ nested if statement அப்படினாலே ஒரு if குள்ள if இல்ல ஒரு if else குள்ள if else இல்ல if else குள்ள if எப்படி வேணுமோ அதாவது ஒரு கண்டிஷன் குள்ள இன்னொரு கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கறதா nested if அப்படினு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு if else குள்ள இன்னொரு if else ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா ifல ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷன் கரெக்ட்டா இருந்துச்சுனா அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா if else ஸ்டேட்மென்ட் வச்சிருக்கேன். இது கரெக்ட்டா இருந்தா இந்த ஸ்டேட்மென்ட் ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லனா எல்ஸ் பார்ட் போயிடும். இப்போ இதுக்குள்ளே வந்துச்சுனா இதுல if இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இது கரெக்ட்டா இருந்தா இந்த ஸ்டேட்மென்ட் பண்ணும். இல்லனா எல்ஸ் ஸ்டேட்மென்ட் பண்ணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். இப்போ a க்கு ஒரு வேல்யூ b க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ a க்கு 50 b க்கு 20 ன்னு வச்சிருக்கேன்னு வெச்சுக்கோங்களே. 50 greater than 20 யா அப்படினு செக் பண்ணும். 50 greater than 20 கரெக்ட். அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணும். அப்ப இதுக்குள்ள போகும் a is greater அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணிரும். பிரிண்ட் பண்ணிட்டு இன்னொரு கண்டிஷன் வேற நான் வச்சிருக்கேன். 50 greater than 50 யா அப்படின்னு பார்க்கும். 15 greater than 50 கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 50 greater than or equal to 50 யா இருந்தா தான் கரெக்ட். இது கிடையாது. அப்ப இதோட else part but a is lesser than 50. அப்ப ரெண்டு விதமா உங்களுக்கு ஆன்சர் வரும். a is greater but a is lesser than 50. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா nested if யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ a க்கு வந்து நான் 50 கொடுக்குறேன், b க்கு வந்து 20 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ a is greater but a is lesser than 50. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு லூப்பிங் ஸ்டேட்மென்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.